ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம்? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீர வசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? ஸ்டாலின் ஸ்டார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அள்ளு சில்லுனீங்கல்ல, அவங்களோட போய் டீ குடிச்சு காபி குடிச்சு போட்டா எடுத்துட்டு டக்க இல்லாம சாலை போட்டுட்டு அவன் சாலை போட்டு போடுறதை வாங்கிட்டு வந்துக்கிறது. நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். பாசத்தை எதுக்குறோம், பாயாசத்தை எதுக்குறீங்க? ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசத்தை என்னாச்சு ப்ரோ? நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? நான் இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்கிறேன். முதலாக தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு திருச்சிக்கு சென்றவர் ஒரு 18 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு பதவியில் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருக்கின்ற ஒருவர் அரசியல் சட்டம் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதோ, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக என்றால், அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது அரசியல் சட்டம் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அரசியல் ஒழுக்கம் என்று ஒன்று தேவையில்லை, அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தேவைப்படுகிறது. அது முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பொருந்தும் என்று உரையாற்றியிருக்கிறார். நான் தமிழ்நாட்டு மக்களை, அவருக்கு வாக்களித்த பெருமக்களை, வாக்களிக்காத பெருமக்களை எனக்கும் சேர்த்து அவர்தான் முதலமைச்சர் என்கின்ற அந்த உணர்வோடு மிகுந்த மரியாதையோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், சட்டமன்றத்தில் பதிலுரையாற்றிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய டோன் அண்ட் டனார், அவருடைய குரலினுடைய வலிமை, அந்த அழுத்தம், அந்த சத்தம், அதையும் திருச்சியில் அவர் உரையாற்றுகிற போது எல்லலும் துள்ளலுமாக கர்ஜித்ததாக சொல்லிக்கொண்டு கத்திக்கொண்டு பேசினாரு, அந்த பேச்சையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீர வசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, ஸ்டாலின் சார் என்பது, அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்லை? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? அரசியல் புரிதல் இல்லை, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்றாங்க? சொல்லியிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியல் இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை? என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குபைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர், ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்ல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா ஸ்டாலின்? நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்க போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்க ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே, நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம், அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்கிறேன்.
உளவுத்துறை சரியா வச்சுக்க வேண்டியதானே நீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டதுல சிங்கப்பெண்ணு ஒரு திட்டம் கையெழுத்து போட்டீங்க. நான் கேட்கிற சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்டரி சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட்டரி சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்சவருக்கு தான் கையெழுத்து போடுவோம். சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்துல சிங்கப்பெண் திட்டத்திற்கு போலீஸ் அலாட் ஆயிருக்காங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதை என்ன நீங்க தொடக்கி வைக்கல, கையெழுத்து போட்டீங்களே, ஏன் என்ன தொடக்கி வைக்கலன்னு கேட்கறேன். ஒரு அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்ஸ்ரீ 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் பீரா? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறீங்க. ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுவிட்டா பத்தாது. எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? அப்புறம் நாங்க சாதி, மதம், பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீங்க சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏற்றுக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். அதை விட பெரிய கொடுமை, இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னுடைய செல்லை பிள்ளைங்கிறாரு. ஐயோ ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு DK சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, மேகதாதுக்கு இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்கிற 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. DK சிவகுமார் பதில் என்ன? அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாம இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாய வீட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏறு ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளையா பறக்காம போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. இந்த ஆட்சியில் நாங்கள் பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்று கேட்குறேன், எங்களை 6 மாசம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்லை 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது சீரிங்களா வைக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு. அப்புறம் கச்சத்தீவு வந்து நீண்ட நாள் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை. அதை கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க, கேட்போன்னு சொல்லுங்க, போராடுவோன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். அதுல அரசியல் சட்ட சிக்கலே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே அன்றைக்கு கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் தலைமையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கண்டித்திருக்கிறது. எல்லாம் ஆவணங்களா இருக்கு. உடனே நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அவசியம் இல்லை. ஆனா குறைந்தபட்ச ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணாம் அவங்க அமைச்சர்களுக்கு. என்ன அமைச்சர்கள் அவர்கள்? கச்சத்தீவை பத்தி பேசினா நோ கமெண்ட்ஸ். அப்புறம் பக்ரீத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எங்கள் கட்சியின் சார்பில் சரவணன், கழகத்தினுடைய துணை பொதுச்சாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி எல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க.
நீங்க வந்து என்ன பேசுறீங்க? மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் போனீங்களே பிரதமர் அண்ணன் கேட்டு வந்தீங்க. மதச்சார்பின்மை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய பதில் என்ன? உங்க கமெண்ட்ஸ் என்ன? அப்பீல் போக போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லையே. இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி திமுக ஆட்சி மேல பழி போடுறீங்களே ஏன்? கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக்கர் கார்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும்? அது ஜெயலலிதா காலத்திலிருந்து, எங்களுடைய காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து பேக்கர் கார்டு, ட்ராக்கர் கார்டு இருக்கு. வழக்கமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நினைச்சு ஃபோர்ஸி பண்ணி முன்கூட்டியே அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழி இல்லை நாங்கள் வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறதுக்கு கூட துப்புள்ள உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒண்ணுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ரோ, இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய நியாயமான எல்லா செயல்களுக்கும் உடனிருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத, முன்னனுபவம் இல்லாமல் போவதில் தவறில்லை. ஆனால் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தாந்தோணித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை நான் தாங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணாம்னு ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitutional methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-15% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதில் எல்லலும் துழலுமாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்குள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு அணியில இருந்து வெற்றி பெற்ற பிறகு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைத்ததற்கு பிறகும் நீங்கள் ஏதோ 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே. கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்தில் எங்க போச்சு உங்க கை? பேப்பரை வச்சுட்டு பேசிட்டு என்ன அர்த்தம்? ஏன் பவுனீங்க? எதிர்கட்சி தலைவர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி உங்களால ஏன் பதில் சொல்ல முடியும், எதிர்கொள்ள முடியல? உங்க பாடி லாங்குவேஜ் எங்க போச்சு அன்னைக்கு? மை சின்சியர் அப்பீல் டு தி பிரஸ். நான் தயவு பண்ணி கேட்கறேன், ஏதோ அவரை வெறுத்து கேட்கல. 2 பாடி லாங்குவேஜையும் 2 டோன் அண்ட் டனாரையும் நீங்க வந்து ஒப்புமை செய்யுங்க. அதற்கு பிறகு இவருடைய ஆளுமை என்ன, இவர் என்ன செய்ய போகிறார், என்ன டெலிவரி கொடுக்க போறார் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும். 1,70,000 கோடி சொன்னது நீங்க தான், அது இல்லைன்னு சொல்லி விரும்பி விற்பாடு ஒத்துக்கிட்டது நீங்க தான். பட் இட் நீட் இன் டெமோக்ரஸி. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னா இதெல்லாம் சும்மா ஒரு கூடாம போட்டுக்கிறது. நீங்க எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம் இதெல்லாம் வந்து அது தாவேக வளர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசணும். அல்லது ஒன்றும் தெரியாத அமைச்சர்கள் வந்து இருக்காங்கல்ல, சுற்றுலாத்துறைக்கு சுற்றுச்சூழலுக்கு சுற்றுலாத்துறைக்கும் தெரியாத அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு போட்டோம். சார், இந்த கட்சியில் இருக்கிற ஜனநாயக உரிமையை கலைஞர்கிட்டயோ ஸ்டாலின்கிட்டயோ எதிர்க்கிறதே நான் பேசுவேன். நான் என்ன ஒரு பட்டணத்தை உண்மையை சொல்லட்டுமா? இந்த அரசாங்கத்தை எடுத்து ஓட்டு போடணும் வேணாம் நான் கொஞ்சம் பேர் நான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். இல்ல ஓட்டு போட வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். பட் இட் வாஸ் மை ரைட். ஏன் என்னோட தலைவர்கிட்ட ஓட்டு போடணுங்க தாங்க கருத்து, எனக்கு எதுக்குனுங்க, இல்லைன்னா மக்கள் அங்கே தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கருத்து கொஞ்சம் சீரியஸ் வேணாம்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். உடனே என்ன பெரிய அப்படியே கல்லா நான் என்ன கேட்கறேங்க, நீங்க வந்து மற்றும் சிலர் அல்லு சில்லு அவங்களோட போய் டீ குடிச்சு காபி குடிச்சு போட்டா எடுத்துட்டு வெக்க இல்லாம சாலை போட்டுட்டு அவன் சாலை போட்டு நீங்க போடுறதை வாங்கிட்டு வந்து நாங்க பண்ணோம்னா என்ன பண்ணிட்டு கேட்கறேன். சார், வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி டிஎம்கே, வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி லீடர்? அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள டிஸ்கஷன் 1000 நடந்திருக்கலாம். நாங்க செயற்கை பொதுக்குள்ள கூட்டணுமா? கேட்டா பாரதி வீட்டுல என்ன நடந்துச்சு, ராஜா வீட்டுல 2 பேர் நடந்துச்சு, இளங்கோ வீட்டுல நடந்துச்சு. இப்ப என்ன நடந்துட்டு போகுது? ஜனநாயகத்தில் நடக்குது சார், தப்பு இல்ல. அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷன் குவைட் காமன் இன் டெமோக்ரஸி. இட் ஷுட் பி. இப்ப நடக்கிற கொலைக்கு கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா சார்? என்னங்க, கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல்.
நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணம்? நீங்க வந்து எக்ஸிகூட்டிவ் லிமிடேஷன் வச்சுட்டீங்க, வரம்பு வச்சுட்டீங்க, ஜுடிஷியரி வரம்பு வச்சுட்டீங்க, லெஜிஸ்லேஷன் வரம்பு வச்சிருக்கீங்க. அந்த வரம்புகளை மீறும் போது என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிருக்கீங்க. ஏன் பிரஸுக்கு வரம்பு வைக்கலன்னு கேடி ஷான் ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காரு அரசியல் என்ன செய்யல. அப்போ அவர் சொல்றாரு, இந்த 3 துறையிலும் தங்களுடைய டியூட்டில இருந்து தவறிட்டாங்கன்னா அதை இடித்துரைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை பேணுவதற்கு கடைசி அசைலம், தி லாஸ்ட் அசைலம் இஸ் கோர்ட் எஸ்டேட்ங்கிறாரு. வித் ஃபோல்டட் ஹேண்ட். இது அம்பேத்கர் கோர்ட். எல்லாத்துக்கும் கடைசி புகலிடம் நீங்க தான்ங்கிறாரு. அதனாலதான் அவர்களுக்கு வரம்பு நான் வைக்கவில்லை, அவங்க எது சட்டத்திட்டத்தை உருவாக்கவில்லை. லெட் தம் பி லெட் அஸ் ஹேவ் எ ஃப்ரீ பிரஸ்னர். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கேள்வி என்ன கேட்கறீங்களா? முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ விஜய் ப்ரோ, இதுவும் நியாயம் இல்லை ப்ரோ, கேளுங்க ப்ரோ.